வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. குரு பெயர்ச்சியை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த எதிர்பார்த்த குரு பெயர்ச்சி வரப்போகுது. அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நாம் பார்ப்போம். குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மாறுறார். மே மாதம் 1ஆம் தேதி பெயர்ச்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல இருந்த குரு இப்போ 8வது இடமான ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதனால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குரு பகவான் பொதுவாக 7வது ராசியில் இருக்கிறது நன்மைகளை கொடுக்கும். இவ்வளவு நாள் உங்களுக்கு 7வது ராசியில் தான் இருந்தார். குரு 7வது ராசியில் இருந்தால் நமக்கு பணப்பிரச்சனைகள் வராது. பணப்பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்மளால் சரி செஞ்சுக்க முடியும். அப்படி தான் இவ்வளவு நாள் இருந்துச்சு. அதே மாதிரி சிலருக்கு நட்பு வட்டாரங்கள் விரிவடைஞ்சு கொடுக்கும். சிலருக்கு கோயில் குளத்தில் வேலை பார்க்குறாங்கல்ல, கோயில் குளத்தில் வேலை பார்க்குறவங்க, ஜாதகம் பார்க்குறவங்க, இந்த மாதிரி சாஸ்திர ரீதியாக இருக்காங்கல்ல, அவங்களுடைய நட்பு கிடச்சிருக்கும். அது எந்த மாதிரியான நட்பாக வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் கிடைக்கும், உங்களை தேடி வரும் இருந்துச்சு. அதே போல் சிலருக்கு யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ் அப்படி சொல்கிறோம்ல, அவங்க வழியில் நன்மைகளும் ஆதாயங்கள் கிடைக்கும். அவங்களுடைய தொடர்புகள், பழக்க வழக்கங்கள், நட்புகள் எல்லாமே நம்மளை தேடி வரும். சிலருக்கு கோர்ட்டில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க மூலமாக நன்மைகளும் ஆதாயமும் அவங்களுடைய நட்பும் நமக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை அதிகமாகவே கொடுத்துருவார். சிலருக்கு நகை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நட்புகளை உருவாக்கி கொடுப்பார். அந்த துறையில் இருக்கவங்களுக்கும் நமக்கும் ஒரு உறவு ஏற்படும். அந்த உறவு சிலருக்கு ஃப்ரெண்டாக போகும், சிலருக்கு லவ்வாக மாறுற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வந்துடும். அந்த மாதிரிலாம் சிலருக்கு அந்த குரு ஏற்கனவே கொடுத்துருந்துருப்பார். சரிங்களா? சரி. அதே மாதிரி திருமணம் நடக்காத ஒரு சில துலாம் ராசிக்காரவங்களுக்கு திருமணம் நடந்துருந்துருக்கும். அந்த பாக்கியங்களை மட்டும்தான் அந்த குரு கொடுப்பார். இப்போ குரு பகவான் 7வது ராசியிலேருந்து 8வது ராசிக்கு பயிற்சியாக போகிறார். 8வது ராசியில் குரு இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா அது நல்லது இல்லைன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? ஆனாலும் ஒரே ஒரு விஷயத்தில் நல்லது என்னென்னா, உங்களுக்கு 3ஆம் அதிபதியும் குரு தான். அப்போ 3ஆம் அதிபதி குரு 8ல் இருந்தாலும் நன்மையை கொடுக்கும். 6ஆம் அதிபதியும் குரு தான். 6ஆம் அதிபதி 8ல் இருந்தாலும் அந்த விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். அந்த வகையில் ஏதாவது ஒரு சில நன்மைகளை நமக்கு கொடுக்கும் குரு 8ல் இருக்கிறது. சரிங்களா? சரி. ஆனாலுமே குரு 8ல் இருக்கிறது அவ்வளோவா நல்லது இல்லை. அப்போ குரு 8ல் இருந்தால் நமக்கு சில தொந்தரவான பலன்களையும் கொடுக்கணும்னு இருக்கும். ஸோ கொடுக்கும். எந்த விதத்தில் தொந்தரவான பலன் கொடுக்கும் அப்படின்னா, வண்டி வாகனத்தில் போகிற போது நீங்கள் கவனமாக போகணும். இல்லைன்னா வண்டி வாகனத்திலேருந்து கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரியான வேலைகள் நடந்துடும். இப்போ இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த மாதிரியான பலன்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு பணப்பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடும். பொருளாதாரத்தை கரெக்டாக கொடுக்காது. ஏதோ ஒரு வகையில் பண தட்டுப்பாடை கொடுத்துரும். அப்போ நமக்கு வர வேண்டிய பணமும் வராது. அதே மாதிரி சிலருக்கு சம்பளமும் கரெக்டாக கிடைக்காது. தொழில் மூலமும் வருமானம் வராது. வர வேண்டிய பணமும் வராது. இப்படி எந்த விதத்துலேயும் பணம் வராது. அப்போ பணத்தை லாக் பண்ணும். அப்போ பண வரவு ஒரு சிலருக்கு சுத்தமாக குறைஞ்சிரும், அல்லது பகுதி குறைஞ்சிரும், அல்லது கால்வாசி அளவாவது குறைஞ்சிரும். ஏதோ ஒரு வகையில் நமக்கு வரக்கூடிய வருமானத்தினுடைய அளவு குறைஞ்சிரும். நல்ல தசாபுத்தி ஓடுறவங்களுக்கு கொஞ்சமாக தான் பணவரவு குறையும். தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே பணவரவு குறையிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் வரும். அதனால் கடன் காட்சிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஒரு சிலருக்கு நகை நட்டுக்களை விற்று அல்லது அடமானம் வச்சு தொழில் நடத்துகிற மாதிரி, நம்மளுடைய வாழ்க்கை நடத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அந்த குரு கொடுப்பார். அதே மாதிரி பணத்தை யார்ட்டையா கொடுத்தீங்கன்னாலும் பிரச்சனை, வாங்க முடியாது. வாங்கினாலும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் கொடுக்கவும் கொடுக்காதீங்க, வாங்கவும் வாங்காதீங்க. ஏன்னா பணத்தினால சண்டை சச்சரவு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நகையும் யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. நகையும் யார்கிட்டையாவது கொடுத்தீங்கன்னாலும் பிரச்சனை தான். அப்போ நகை மூலமாகவும் நமக்கு பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பேங்க்னால பிரச்சனை வரும். பேங்க் கடனை கட்ட விடாது. அப்போ பேங்க்லேருந்து நோட்டீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் மூலமாகலாம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். அப்போ கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கெல்லாம் தேடி வரும். நம்ம வராமல் நம்ம பார்த்துக்கணும். அதுதான் நல்லது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் வந்தால் அது நமக்கு சாதகமான தீர்ப்பும் வராது. நமக்கு தீர்ப்பு வர்றதா இருந்தால் இந்த வருஷத்தில் பாதகமான தீர்ப்பு தான் வரும். அதனால் இந்த வருஷம் தீர்ப்பு வர்ற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. சரிங்களா? சரி.
அதே மாதிரி குழந்தைகள்னால நன்மையை கொடுக்காது, பெற்ற பிள்ளைகள்னால நன்மையை கொடுக்காது. அப்போ பிள்ளைகள் வகையில் ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு மனக்கவலை ஏற்படுற மாதிரி செய்யும். அப்போ பிள்ளைகளுக்கு ஏதாவது வம்பு வழக்குகள் வந்து வரலாம். அப்போ பிள்ளைகளுக்கு வம்பு வழக்குகள் வரனால என்னடா பிள்ளைகளுக்கு இப்படி வம்பு வழக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம பயப்படுறோம்ல அல்லது கவலைப்படுறோம்ல, அந்த மாதிரியான ஒரு கவலைகள் வந்து கொஞ்சம் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்வி வந்து சுமாராக தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா குரு 8ல் இருந்தால் அதிகமான மதிப்பெண்கள் கிடைக்காது. அப்போ ஏதோ ஒரு வகையில் கல்வியில் வந்து கொஞ்சம் போராட்டமான சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. அதே மாதிரி கோயில் குளங்கள்னால நன்மைகள் ஏற்படாது. ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க, அடிக்கடி தடங்கள் ஆகிட்டே இருக்கும், கோயிலுக்கு போக விடாது. இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும். அந்த தொந்தரவுகளையும் வந்து குரு தான் கொடுப்பார். அதனால் குரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லை. நமக்கு வந்து கொஞ்சம் சோதனைகளையும் கொஞ்சம் சிரமத்தையும் கொஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னா, தசாபுத்தி நல்லா இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பு வராது. அதனால் முதல்ல உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்படி தசாபுத்தி நல்லா இருந்தால் இப்போ நான் சொன்ன நெகட்டிவான பலன்கள் எல்லாம் அவ்வளோவா நடக்காது, நல்லா தான் இருக்கும். ஒருவேளை தசாபுத்தி சரியில்லைன்னா தான் நான் சொன்ன அந்த நெகட்டிவான பலன்கள்லாம் வந்து நடந்துடும். என்னடா 8ல் குரு இருக்குது அதனால் இவர் நெகட்டிவான பலன்களை சொல்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அதாவது நல்ல பலன்கள் இருந்தாலும் அதையும் நாங்கள் சொல்லி தான் கொடுக்குறோம், அதே மாதிரி நெகட்டிவான பலன்கள் இருந்தாலும் அதையும் நாங்கள் சொல்லி தான் கொடுக்குறோம். ஏன்னா ரெண்டையுமே சொல்லி கொடுக்கணும், அதுதான் கரெக்ட். பாசிட்டிவாகவே மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்து நெகட்டிவெல்லாம் சொல்லாமல் விட்டுட்டா அதுலேயும் நமக்கு உங்களுக்கு தான் பாதிப்பு வரும். அதனால தான் இருக்கிறத வந்து சொல்லி கொடுக்கறது. சரிங்களா? சரி, இப்போ இந்த மாதிரிலாம் நடக்கிறனால நம்ம எந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, வியாழக்கிழமை தோறும் குரு ஓரையில் குருவை கும்பிட்டுக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். வியாழக்கிழமை குரு ஓரை காலையில் 6 to 7 வரும், மதியம் 1 to 2 வரும், நைட்டு வந்து 8 to 9 வரும். இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் வழிபடலாம் குருவை. நவகிரக குருவை தான் வழிபடணும், தட்சிணாமூர்த்தியும் வழிபடலாம், தப்பில்லை. அப்போ நவகிரக குருவுக்கு வந்து கொண்டக்கடலை மாலை போட்டு ஒரு நல்லெண்ணெய் விளக்கேற்றி, குரு பகவானே எனக்கு பொருளாதாரத்தில் இருக்க கஷ்டங்கள் விலகணும், பொருளாதார நஷ்டங்கள் வந்து விலகணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டணும். அதே மாதிரி பொருளாதாரம் வந்து எனக்கு நஷ்டமாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டும். அப்படி ஓரளவுக்கு வேண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த லாட்ரி ரேஸு, ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி லைன்லாம் தயவு செய்து போகாதீங்க. அப்படி அந்த லைன்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதிப்புகள் வந்து வந்துடும். சரிங்களா? அதனால் உள்ளளவுக்கு வேலையை பாருங்கள். வேலையில் பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் வந்து வராது, வேலை நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி தொழில்லையும் மிகப்பெரிய பாதிப்புகள் வராது, அப்போ தொழிலும் நல்லா தான் இருக்கும். அப்போ வேலை தொழில் அதுலலாம் வந்து பிரச்சனைகள் வந்து வராது. அதே மாதிரி 6ஆம் அதிபதி 8ல் இருக்கனால ஒரு சிலருக்கு இந்த நோய் நொடி தாக்கம் மட்டும் வரும், நோய் நொடிகள் வரும், இல்லைன்னா வம்பு வழக்குகள் மட்டும் கொஞ்சம் தேடி வரும், அவ்வளோதான். அதனால் பெரிய சிரமங்கள் சிக்கல்கள் எல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு கிடையாது. அதனால் ஒன்றும் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது. ஆக துலாம் ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு திசாபத்திகள்லாம் சிறப்பாக இருந்தால் இந்த குரு பயிற்சியினால் ஒரு பாதிப்பும் ஏற்படாது, நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி துலாம் ராசி நண்பர்களே.